என்ன பார்ட்னர், உயில் மாதிரி எழுதி கொடுத்துக்கலாம் இல்லையா? அதை எப்போ வேணாலும் மாற்றிருக்கலாம். குப்தா, அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்யுதுன்னு எதுவுமே தெரியல. இவன் செத்து போயிட்டான்னு நினைச்சு சந்தோஷ் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். நான் மனசுல ரொம்ப வீக்கா இருந்தேன். அட்லீஸ்ட் அவனாவது பொழைச்சு போட்டு மேந்தா அவன் சொன்னபடிலாம் செஞ்சு தொலைச்சேன். யோ, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மறுபடியும் நம்ம ஆளுங்களை வச்சு அவளை தூக்கிடலாமா? குப்தா, அவ ரொம்ப புத்திசாலி. அதுக்கும் நிச்சயமா ஒரு பிளான் வச்சிருப்பா. வேற வழிதான் யோசிக்கணும். ஒரு வேலை செய்வோம். ஏமாத்தி எழுதி வாங்கிட்டான்னு கோர்ட்ல ரிட் போட்டுருவோமா? இஸ் இட் பாசிபிள்? என்ன பார்ட்னர், என்ன பாசிபிள் இல்ல? ஒரு நல்ல வக்கீல வச்சு ரிட் போட்டா முடிஞ்சு போச்சு கதை. will you stop this nonsense? கேவலம் ஒரு பொட்டச்சி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு போயிட்டா. உட்காந்து வெட்டியா அரட்டை அடிச்சிட்டு இருக்கு. சூர்யா, என்ன வயசான மூளையமா மழுங்கிரும். என்னவோ அவனை தெரியும் இவனை தெரியும் பிக் ஷாட் தெரியுங்கிறீங்க. வெளியில சொல்லிக்காதீங்க, கேவலமா இருக்கு. வேற என்ன பண்ண சொல்ற? வேற என்ன பண்ண சொல்ற? அவளுக்கு இங்க பலம்னா எனக்கு இங்க இருக்கு பலம். ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை, அவளுக்கு இவ்வளவு திமிருனா எனக்கு எவ்வளவு இருக்கும். பாப்போம், நேருக்கு நேர் மோதி பாப்போம் என்ன பண்றான்னு. ஏய், அவ ரொம்ப மோசமானவடா. அதை விட நான் மோசமானவன். இப்பவே கிளம்புறோம், போய் அவளை மிரட்டுறோம். ஒத்து வரலனா அடுத்த நிமிஷம் ஸ்பாட்ல போடுறோம். எப்படி இருந்தாலும் சொத்து நம்ம கைக்கு வரணும், இல்ல வர வெப்பேன். வாங்க போலாம், ப்ளீஸ் கம், வாங்க. யாருங்க? நன்றி கட்டவனே, எவ்வளவு திமிர் இருந்தா எங்க சாப்பாட்டை சாப்பிட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணுவ? சொல்றா சூர்யா, சாமி புள்ள, ராஸ்கல். இப்ப நீ சக்தி கிட்ட பேச போற. பேசு. ஹலோ அம்மா சக்தி, நான் சாமி பிள்ளை பேசுகிறேன். அவங்கெல்லாம் வந்திருக்காங்கம்மா. உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. அவங்க உனக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நீ கூப்பிட்டு இவ்வளோ ஈஸியா இந்த பிரச்சனை முடியும்னு நினைக்கலாம் அங்கிள். 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். சாமி புள்ள என்ன சொன்னா? கேட்கறல, என்ன சொன்னா? வர்றேன்னு சொன்னாங்க. 5 நிமிஷத்துல வர்றேன்னு சொன்னாங்க. என்ன? ஏய் ஏய் வாடா. ஏய் வா. ஏய் என்னடா சாமி புள்ள, ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சிய? கொன்னுடுவேன்டா, கொன்னுடுவேன். இந்த ரத்னவேல் எதுக்கும் பயப்பட மாட்டான். சூர்யா, அப்பா, கதவுக்கு பின்னாடி நில்ல. தேங்க்ஸ்மா. வாங்க 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 வாங்க. வெல்கம். சூர்யா, இவதானடா நீ காதலிச்ச பொண்ணு? இந்த பொண்ணுக்காகத்தானடா நீ என்ன தூக்கி எறிஞ்சு பேசின? சாரிப்பா, அன்னைக்கு பண்ண தப்புக்கும் சேர்த்து இன்னைக்கு பரிகாரம் பண்ணிடுறேன். நல்லா இருக்கே. யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க போறதா சொன்னாங்க.
ஒருவேளை கதவு பூட்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்க போறாங்களோ? எப்படி 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 நான் மன்னிப்பு கேட்கணுமா? சூர்யா, அப்பா மேடம் சொன்னதை கேட்டியா? ஏய், மன்னிப்பு கேட்டு உயிர் பிச்சை வாங்க வேண்டிய நிலைமையில நீ இருக்க. மரியாதை இங்க வெளியில போகணும்னா சொத்து எல்லாத்தையும் எங்க பேர்ல எழுதி வச்சு, புரிஞ்சுதா? அட பாவிகளா! இதாம்மா சேலைக்கும் வேட்டிக்கும் டிஃபரன்ஸ். என்னதான் புத்திசாலித்தனமா பிளான் பண்ணாலும் உடம்பு பலமா மூளை பலமானு வர்றப்போ நீ தோத்துதான் போவ. நிறுத்துன்னு சொல்றல்ல. உடம்ப விட மூளை ரொம்ப பவர்ஃபுல் மிஸ்டர் ரத்னவேல். சொத்தை இன்னும் என் பேர்லயே வச்சுக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. அப்போ உங்க அம்மா பேர்ல மாத்திட்டியா? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சூர்யா, போய் உங்க அம்மாவை தூக்கிட்டு சரிப்பா. வா. 1 minute சூர்யா. நான் உன்னை விட புத்திசாலி. சொத்தை நீங்க அடையணும்னா குறைஞ்சது 25 பேரை தூக்கணும். அதுல பாதி பேர் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். புரியல? சொத்து பூரா இப்ப ராஜேஸ்வரி ட்ரஸ்டுக்கு போயிடுச்சு. இனி அந்த பணம் ஏழைகளுக்கு மட்டும்தான் உதவும். ஏய் 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 இவ்வளவுதானா உங்க வீரம்? இந்த ஒரு அறைக்கு பயந்து சொத்தெல்லாம் திருப்பி தந்துருவேன்னு எதிர்பார்க்கறீங்களா? இது உங்களுக்கே முட்டாள்தனமா தோணல? ஏய் என்ன சூர்யா, உன்ன மாதிரி உங்க அப்பாவும் முட்டாள்தனமா யோசிக்கிறாரு? ஏய், என்னடி சொன்ன? உன்னை என்ன பண்ணு? ஏன் நிறுத்திட்ட சூர்யா? வண்டி சத்தம் கேட்டா போலீஸாப்பா. நீ சந்தேகப்படுறது சரிதான். வந்திருக்கிறது போலீஸ் தான். என்னைக்கு உங்க கூட மோதணும்னு முடிவெடுத்தேனோ அப்பவே நான் கமிஷனர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டேன். என் உயிருக்கு எந்த வகையில் ஆபத்து வந்தாலும் அதுக்கு காரணம் நீங்க தானே. சாமி பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணும்போதே எனக்கு தெரியும் நீங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதான் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இனி நீங்க தப்பிக்க முடியாது. ஜெயிலுக்கு போறதுன்னு முடிவாயிடுச்சு. கொன்னுட்ட ஜெயிலுக்கு போறேன். அப்பா ப்ளீஸ் பா. அப்பா சொல்றதை கேளுப்பா. வேணாம்ப்பா அப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா. அப்பா ப்ளீஸ். வேணாம்ப்பா சொல்றதை கேளுப்பா அப்பா. ரத்னவேல், தாராளமா என்ன கொல்லுங்க. அப்பா இவ ஏதோ பிளான் பண்ணி நம்மள சிக்க வைக்கணும்னு பாக்குறப்பா. வேணாம்ப்பா ப்ளீஸ் சொல்றதை கேளுங்க. ஏய், ஏன்டா பயப்படுற? போலீஸ் அரெஸ்ட் பண்றா என்ன? கோர்ட் இருக்குடா. ச்சே, இவ்வளவுதான் உன் வீரமா? வா வந்து கொல்லு. ஏய், அப்பா ப்ளீஸ் பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா. வேணாம்ப்பா. சொல்லாம விட மாட்டேன். அப்பா ப்ளீஸ் பா விடுடா. சொல்றதை கேளுங்கப்பா. விடு, சொன்னா கேளு. ஏய் சத்தியமா இவர்தான் என்ன கொல்ல இல்ல, வந்தாரு. நம்பாதீங்க நம்பாதீங்க. நீங்க வரலனா இவர் என்ன கொன்னே இருப்பாரு. போய் சொல்றா இன்ஸ்பெக்டர், போய் சொல்றா.
நான் கொலை பண்ண வரேன். நான் கொலை பண்ண வரேன். போய் சொல்றேன். இல்ல சார், இவர்தான் என்ன கொலை பண்ண வந்தாரு. இங்க பாருங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், போய் சொல்றேன் இன்ஸ்பெக்டர். நான் கொலை பண்ண முயற்சி பண்ணல. போய் இல்ல சொல்றேன். சார், இவர்தான் என்ன கொலை பண்ண வந்தாரு. என் அப்பாவை இவர்தான் கொலை பண்ணாரு. இவ அப்பாவை தான் கொலை பண்ண. ஆனா இவள ஒத்துக்கிட்டார் இன்ஸ்பெக்டர். அரெஸ்ட் ஹிம். வாங்கடா வாங்கடா. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இந்த ராஜேஸ்வரி ட்ரஸ்டோட நோக்கம் ஏழை எளியவங்களுக்கு உதவி பண்றது. யாருக்கு என்ன ஹெல்ப் வேணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வாலண்டியரா இந்த ட்ரஸ்ட் ஹெல்ப் பண்ணும். பண உதவி மட்டும் இல்ல, கவுன்சிலிங், மருத்துவ உதவின்னு எல்லா வகையிலும் இந்த ட்ரஸ்ட் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேடம், இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணுங்கிறது உங்களோட ஆம்பிஷனா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஆசை இருந்தது. ஆனா என் ஆசைக்கு உருவம் கொடுத்து ட்ரஸ்ட் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் மிஸ்டர் சாமி பிள்ளை. அம்மா, நான் ஒன்றும் பண்ணலைங்க. எல்லாம் சக்தியோடைய முயற்சி தான். நான் இருக்கிற இடத்த காமிச்சேன், அவங்க தான் கைப்பற்றினாங்க. இதில் நான் ஒன்றும் இல்லை. இவர் பொய் சொல்றாரு. எங்க அப்பாவோட சொத்தை மீட்டெடுக்க எனக்கு பக்கபலமா இருந்தவர். எங்க அப்பாவை கொன்னவங்கள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து இவர் அப்ரூவரா மாறி உண்மையிலே இவர் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய உதவிங்க. நிறைய ட்ரஸ்ட் வருது, வந்த வேகத்துல காணாம போயிடுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரஸ்ட் அப்படி இல்ல. இதோட செயல்பாடுகளை போக போக நீங்களே பாப்பீங்க. மேடம், உங்களுக்கு திருமணமாகி குடும்ப வாழ்க்கைக்கு போனா கூட இப்ப இருக்கிற மனநிலையோட இந்த ட்ரஸ்ட்டை நடத்துவீங்களா மேடம்? கண்டிப்பா. என்னோட உடல்நிலையும் மனநிலையும் ஒத்து போற வரைக்கும் நான் செயல்படுவேன். உங்களுக்கு வரக்கூடிய கணவர் இப்படி சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்கு ஒத்துழைப்பாரா? கண்டிப்பா அனுமதிப்பாரு. மேடம், உங்க கணவர் யாருன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? ஏறக்குறைய டிசைட் பண்ணிட்டேன். லவ் மேரேஜா? ஆமா. ஆனா அவர்தான் என்ன லவ் பண்றாரு. நான் இனிமே தான் சொல்லணும். வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் பேரு? சந்தோஷ். அநேகமா அவர் இந்த கூட்டத்துல தான் இருப்பாரு.
தம்பி என்னங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க வாங்க தம்பி என்னங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க வாங்க அட வாங்கண்ணா பண்றதே பண்ணிட்டோம் வாங்க வாங்க தம்பி Congrats, sir. சரியான முடிவுமா? எனக்கு தெரியுமா என்னோட முடிவு உங்களுக்கு பிடிக்கும்னு.